சாட்டையை திட்ட சொன்ன விசிக நிர்வாகி சீமான் கொடுத்த பதில் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இன்றைய தினம் காலையிலிருந்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வைரல் ஆகிறது ஒரு ஆடியோ. அதில் அண்ணன் சீமான் அவர்கள் பதில் கொடுக்கக்கூடிய அந்த ஆடியோ, அதை வெளிப்படையாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் இணையம் முழுக்க பரப்புகிறாங்க. அதுவும் நாங்கள் எப்படி செய்திருக்கோம் பார்த்தீங்களா, என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல தரக்குறைவான வார்த்தைகள் இருந்தது, அதெல்லாம் பதிவிட விரும்பலை. ஆனால் ஒரு கட்சியின் தலைவரிடம் இவங்க நேரடியாக பேசுகிற அளவிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப அந்த விஷயத்தை யதார்த்தமாக எடுத்துக்கொள்கிறாரு. அதே நேரத்தில் அவர்களுக்கு பதில் கொடுக்குறாரு. ஆனால் அந்த விஷயத்தை இவர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும்போது தான் மனசுக்கு வலியாக இருக்குது. காரணம் என்னென்னா, அவர் பேசும்போதே ஒரு விஷயத்தை பதிவிடுறாரு. நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது உங்களது மட்டும் இல்லை, அது நம்மளுடைய கட்சி தான். அதே போல் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது எங்கள் கட்சி மட்டும் கிடையாது, அது உங்களுடைய கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பியாக அண்ணன் சீமான் எப்படி பதிவிடுவாரோ அதே போல் அவ்வளோ அன்பாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அவருக்கு சின்ன மன வருத்தம், சாட்டை அவர்கள் பேசிய அந்த காணொலியில் திருமாவுடைய அந்த தமிழ் தேசிய மாநாடு அப்படிங்கிறது எந்த மாதிரி இருந்ததுங்கிறத பதிவிட்டிருக்காரு. எனக்கு தெரிந்து சாட்டைக்கும் நாம் தமிழருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி இருந்தாலும் கூட மனது சிலருக்கு வருத்தப்பட மாதிரி இருக்குது அப்படின்னா அண்ணன் அவர்கள் அழைத்து பேசி அதை நான் நீக்க சொல்கிறேன்ற அளவுக்கு பேசுகிறாரு. இதுக்கு மேலே என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியல. இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, அந்த காணொலியில் சாட்டை எதுவும் தப்பாக பேசின மாதிரி நமக்கு தெரியல. சாட்டை ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. என்னென்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டத்தை போடுது. அந்த கூட்டத்தில் லட்சோப மக்கள் ஒன்று கூடுனாங்க. அப்போ அண்ணன் அவர்கள் மேடையில் ஏறும்போது ஒருத்தன் மேடையில் ஏற வரல. ஒரு ஆள் கூட அண்ணனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் ஏறி வர மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் உறுதிமொழி அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்ட உடனே அது வரைக்கும் பாட்டு போட்டு மக்கள் ஆசுவாசப்படுத்தி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த தமிழ் தேசிய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக அவங்க என்ன பேசினாலும் கத்தினாலும் உறுதிமொழி அப்படின்னு அண்ணனுடைய குரல் கேட்ட உடனே அத்தனை பேரும் அமைதியாகிட்டு கையை நெஞ்சுக்கிட்ட கொண்டு வர அந்த பாங்கு நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இருக்குங்கிறத வெளிப்படுத்தினார். அது உண்மையும் கூட, நேரில் பார்த்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இங்கே ஒரு தமிழ் தேசிய மாநாடு நடக்கு, அது இவ்வளவு மோசமாக இருந்தது. குறிப்பாக திருமாவர்கள் உடல்நிலை முடியாத அளவிற்கு அந்த இடத்துல நிற்கிறார், தன்னுடைய தொண்டர்கள் மூலயமாகவே. அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னும்போது அது இன்னும் அவர்கள் சரியாக அரசியல்படுத்தப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. ஒரு நேர்மையான கருத்து அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உங்களுக்கு உண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு ஆர்வம் இருக்குது, அந்த கட்சியை உங்கள் கட்சியாக பார்க்குறீங்க அப்படின்னா கட்சியில் இந்த விஷயத்தெல்லாம் களையணும், இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு தான் நீங்கள் முன்னகர்த்தணுமே தவிர, இதை பதிவு பண்ணக்கூடிய ஒரு நபரை நம்ம கொஞ்சம் அச்சுறுத்தணும், இல்லை அவர் இதெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் சீமான் அவர்களுக்கு பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் பேசிய அந்த ஒரு ஆடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு காலையிலேருந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு பதில் சொல்லணும் இல்லை, ஆனால் அண்ணன் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கலாம். தேவையற்ற பேச்சுக்கள் அல்லது அழைப்புகள் வருது அப்படின்னா நீங்கள் பேசாமல் அப்படியே கடந்து போகிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி அவங்க ரெக்கார்ட் பண்ணி போடணும் அப்படின்னா இன்றைக்கி ஒருத்தனுக்கு நீங்கள் பதில் சொன்ன மாதிரி மற்ற அனைத்து நபர்களும் பேசுவாங்க. சாட்டை மட்டும் இல்லை, நம்ம கட்சியில் பேசுகிறதுக்கு ஆளுங்க பஞ்சம். எக்கச்சக்க பேர், எக்கச்சக்க காணொலிகள், எக்கச்சக்க கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான கேள்விகள் அரசை நோக்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரும் பேசினா எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு வேலைகள் இருக்குது, உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த விஷயத்தில் முன்னகர்த்து செல்லணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக முன்வைத்து கொள்கிறேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணாலும் பேசுவீங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு தனிப்பட்ட ரீதியாக மனதில் தோன்றதை பதிவு பண்ணுறேன். உங்களுக்கும் அதில் என்ன கருத்து இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.